கிரேட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஃபைனலா சிஎஸ்கேல மாற்றம் எம்எஸ் தோனி அவர்கள் உள்ள வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு உறுதியாயிருக்கு. இந்த தடவை பிளேயிங் 11 பயங்கரமா சேஞ்ச் பண்ண போறாங்க. இங்கிருந்து மொமெண்டம் அப்படிங்கிறது புடிச்சாகணும். இனி 8 மேட்ச் இருக்கு. எல்லாமே ஜெயிக்கணும். சிஎஸ்கேல உள்ள வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யாரு? யாரெல்லாம் ஃபிட்டா இருக்கிறாங்க? பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஜபால் ரொம்ப முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் தான் மொக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் 190 வரைக்கும் கொடுக்குறாங்க. 200 கம்மியாக கொடுத்ததும் இந்த பவுலிங் தான். அண்ட் 190ல டார்கெட் செட் பண்ணிட்டு ஸோ அதை டிஃபன் பண்ணதும் இந்த பவுலிங் தான். பவுலிங் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஓவர்டன் பெட்டராக போட்டாரு அப்படின்னா கூட சப்போர்ட்டுக்கு வருது. அவர் எக்ஸ்பென்சிவாக போனாலுமே குர்ஜப்னிக் நல்லா போடுறாரு. அவர் போட்டாலுமே அன்சுல் கம்போஜ் டே பை டே வேற லெவலில் போட்டிருக்காரு. பர்பிள் கேப் ஹோல்டர் 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் நூர் அகமது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு குட் ஸ்பின்னர் இருந்தால் அவரும் நல்லா போடுறாரு. திஸ் பவுலிங் யூனிட் உண்மையாலுமே நல்லா இருக்கு. அதில் மாற்றமே இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பேசியிருந்தாரு. இப்போ நூர் அகமதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு சைடு ஸ்பின் யாராவது இழுத்து பிடிச்சாதான் இவர் ப்ரெஷர் போட முடியும். இல்லை இவர் இழுத்து பிடிச்சாதான் இன்னொரு சைடு ப்ரெஷர் போடுறதுக்கு ஒரு ஸ்பின் பவுலர் வேணும். ஆனால் மேத்யூஸ் ஆட்டை எடுத்து போன தடவை குழப்பிட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது. அது எப்படி ரைட் ஹேண்டருக்கு மட்டும் ரைட் ஹேண்ட் போடலாம், லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? இதெல்லாம் கிடையாது. எந்த பவுலரா இருந்தாலும் எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் அவனுக்கு போட்டு தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி அகில் ஹுசேன் சொல்லியிருந்தாரு. அகில் ஹுசேனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப உதவுச்சுங்கிற மாதிரி நூர் அகமது சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அகில் ஹுசேன் நல்லா செட் ஆயிருந்தாரு. அண்ட் நூர் அகமதும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரை பிரிச்சு விட்டு மேட்ச் ஆட்ட உள்ள கொண்டு வந்து ஒரு குழப்பிட்டாங்க. அதனாலதான் மேட்ச் லாஸ் ஆனதுக்கான காரணம் அகில் ஹுசேனுக்கு பதிலாக மேட்ச் ஆட் வந்து பேட்டிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 ஓவர் 5 ஓவர் பிடிச்சி 30 பால் பிடிச்சி 34 ரன் அடிச்சதான் மிகப்பெரிய கிரைம். அதுல ஜஸ்ட் நீங்க ஒரு 2 6 அடிச்சிருந்தா கூட மேட்ச் அப்படிங்கறத வந்துட்டு வின் பண்ணிருக்கலாம். ஸோ அது மிகப்பெரிய பிரச்சனை. பவுலிங்கும் பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கிட்டாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு எகென்ஸ்டாவே அடி வாங்கினதுனால பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் மேட்ச் ஆட்ட நீங்க டீம்லயே பார்க்க முடியாது. அகில் ஹுசேன் அந்த மேட்ச் இருந்திருந்தாரு அப்படின்னா நம்பர் 4ல டக்கு விக்கெட் போகும்போது உள்ள போய் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி அப்பப்போ 6 அடிச்சு கண்டிப்பா அந்த சேஸை வந்துட்டு ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்திருப்பாங்க. இப்போ டீம்ல 2 மாற்றம் நடக்க போறதான் நான் நினைக்கிறேன். ஒன்னு சர்ஃபராஸ் கானுக்கு பதிலாக எம்எஸ் தோனி அவர்கள் உள்ள வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சர்ஃபராஸ் கான் செம பேட்ஸ்மேனுங்க, மாற்றம் இல்லை, எல்லாம் ஓகே தான். பட் டீம்ல அவருக்கு பொசிஷன் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நம்பர் 5 எல்லாம் வந்து அவரால் ஆட முடியாது. ஸோ ஒரு கேம் 50 அடிச்சாரு இல்லையா? ஸோ அதில் டக்குன்னு பவர் பிளேக்குள்ள ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு. வந்தாரு, ஆர்சிபி கூட அடிச்சு கொடுத்தாரு, பாராட்டணும். பட் அவரை நீங்க நம்பர் 3 அண்ட் நம்பர் 4க்குள்ள ஆட வைக்கணும். ஆனா இங்க நம்பர் 4 நம்பர் 5 அந்த இடத்துல டெவால் பிரேவிஸ், சிவம் தூபேவை ப்ரொமோட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ இதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே இல்ல அவர் இடத்துல உர்வில் பட்டேல் உள்ள வருவார் நான் நினைக்கிறேன். ருத்ராஜ், சஞ்சு, உர்வில் பட்டேல், நம்பர் 4ல டெவால் பிரேவிஸ் அவருடைய இடத்த அவருக்கே கொடுத்துருங்க. அண்ட் நம்பர் 5 துபேவோட பிளேஸ் அவருடைய பிளேஸ் அவரே கொடுத்துருங்க. இது போக சர்ஃபராஸ் வேணும் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா ஏதாவது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஸோ இது போக அகில் ஹுசேன் அண்ட் எம்எஸ் தோனி, ஜேமி ஆட்டன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு பேட்டிங் லைனப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் 100% ஃபிட்டு. எப்போ வராருன்னு தெரியல. அவர் வந்தாலும் சான்ஸ் கொடுக்க வேணாம், பெஞ்ச்லேயே உட்கார வச்சிருங்க. அண்ட் ஆகாஷ் மத்வால் யாரையோ எடுப்பாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாவோ இல்லை குர்ஜப்னீத்துக்கு பதிலாவோ ராமகிருஷ்ண கோஸை ட்ரை பண்ணோம். சிஎஸ்கே ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்கில் சும்மா கிழிச்சிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல எம்எஸ் தோனி, இன்னொரு பக்கம் ராமகிருஷ்ண கோஸ். டெத் ஓவர்ஸில் நல்ல ஒரு காம்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். முகேஷும் குர்ஜப்னீத்தும் நல்ல பவுலர் தான். முகேஷ் போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரு, எல்லாம் ஓகே தான். பட் இப்போ சிஎஸ்கே உடைய பவுலிங் கரெக்ட் ஆகுதுன்னு நினைக்கும் போது பேட்டிங் அடி வாங்குது, பேட்டிங் கரெக்ட் ஆகுதுன்னு நினைக்கும் போது பவுலிங் அடி வாங்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் தான் வேணும். அதாவது நீங்க ராமகிருஷ்ண கோஸுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஓவரில் ஒரு 35 ரன் கொடுத்தாலுமே கூட 35 ரன் அட்லீஸ்ட் 40 கொடுத்தாலுமே அந்த பேட்டிங்ல டெப்த் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவாங்க. நீங்க அப்போ லைனப் எடுத்து பார்த்தாலுமே கூட ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ், சிவம் தூபே, அகில் ஹுசேன், ராமகிருஷ்ண கோஸ், எம்எஸ் தோனி, ஜேமி ஆட்டன் சொல்லிட்டு ஒரு நல்ல சாலிடான பேட்டிங் லைனப் இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வரதுனால ராமகிருஷ்ண கோஸ் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக ஆடி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இதுல இந்த 3 சேஞ்ச் ராமகிருஷ்ண கோஸ், அகில் ஹுசேன், எம்எஸ் தோனி 3 பேர் உள்ள வந்தாங்க அப்படின்னா டீம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு எம்எஸ் தோனி 100% ஃபிட் இல்லை, சர்ஃபராஸோடவே போகணும் அப்படின்னா கூட சர்ஃபராஸை கொஞ்சம் முன்னாடியே ப்ரொமோட் பண்ணுங்க. டெவால் பிரேவிஸ் வரத்துக்கு முன்னாடியே சர்ஃபராஸை வந்துட்டு நீ போய் அடின்னு சொல்லி அனுப்புங்க. அவர் மேலே ப்ரெஷரே போட வேணாம், நீ போய் கண்டிப்பாக உன் கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பணும். ஸோ மற்றபடி நீங்கள் நம்பர் 5 மேட்ச் ஆட்ட முன்னாடி அனுப்பிட்டு அப்புறம் சர்ஃபராஸை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா நம்பர் 5ல, அந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது சிஎஸ்கே பண்ணி ஆகணும்.
பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாரி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. தோனி அவர்கள் உள்ள வரணும்னு எல்லாருமே நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, ஆர்ட் ஆஃப் சேசிங் அப்படிங்கிற மாரி ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் தான். ஸோ இந்த மாரி ரன் அ பால் இருந்த கேம் தான். 30 பாலுக்கு 50 ரன் இருந்த கேம தோக்குறாங்க அப்படின்னா, எம்.எஸ். தோனி அவர்கள் 29 பாலுக்கு 54 ரன் போன தடவ வந்துட்டு ஏதோ ஒரு டீமுக்கு அகைன்ஸ்ட்டா வந்துட்டு கடைசி வரைக்கும் அவரு எடுத்துட்டு போனாரு. கூட வந்துட்டு சிவம் துபேவ சப்போர்ட்க்கு வச்சுட்டு. ஸோ இதுக்கான காரணம் அப்பப்ப பவுண்டரி, ரன் ரேட் கம்மியா இருக்கு. அந்த ரன் ரேட் பிரஷர் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு. பிரேவிஸ் போன மேட்ச் ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. அவர் இருக்கும்போது 50 பாலுக்கு 80 ரன் தான் வேணும். அது ஜஸ்ட் அவர் கிட்டத்தட்ட 20 பால் சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருந்தா கூட, கடைசியில 18 பாலுக்கு 40 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, 2 பால் 3 பால் டாட் பால் ஆயிருக்கேன்னு சொல்லி பிரஷர்னால தூக்கி அடிக்க போய் அவுட் ஆனாரு. இதுதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல ஒரு நீட்டா சிங்கிள் ரொட்டேட் பண்ணணும்னு மட்டும் நெனச்சிருந்தா, கேமு கண்டிப்பா அலைவா வச்சிருக்கலாம். ஸோ இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல இருக்கும்போது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவங்கள கைட் பண்ணணும். இந்த மாரி உருட்டு, இவ்வளோ ஓவர்ஸ் உருட்டு, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போ. நமக்கு விக்கெட் தான் முக்கியம். ரன்ஸ் நீ எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். விக்கெட் ரொம்ப முக்கியம்ங்கிற மாரி போய் பேசணும். அதுக்கு எம்.எஸ். தோனி உள்ள இருந்தா நல்லாருக்கும். அட்லீஸ்ட் உள்ள வரக்கான வாய்ப்பு இல்ல. சர்ஃப்ராஸ் தான் ஆட போறேன்னு சொன்னாலுமே, பெஞ்ச்ல இருந்து கைட் பண்ணணும். ஏன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் பண்றதில்ல, மேனேஜ்மென்ட் பண்றதில்ல, யாரும் பேசுறதில்ல. தோனி அவர்களாவது பேசணும். அப்பதான் இந்த டீம் மாறும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாரி இன்னொரு வீடியோட வந்து மீட் பண்றேன். See you soon guys.